தியான பயிற்சி சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய குருதேவ் அவர்கள் ஆங்கிலம் சொல்லி தியானத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த தியானத்தில் குருதேவ் அவர்கள் மந்திரம் சொன்ன உடனேயே எங்கும் இல்லாத ஒரு நிசப்தம் ஆழ்ந்த அமைதி பூர்வ மத்தியிலே மனதில் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் எந்த விதமான ஒரு துறைமுறை வெளியுள்ள சத்தம் இல்லாமல் நாம் அமைதியாகவும் பூர்வமத்தில் ஆழ்ந்த தியானத்தை நாம் வந்து என்னுடைய இந்த தியானம் மிகவும் சிறப்பாக நடந்தது. இன்னும் இல்லாத சத்தம் என்னையே இந்த தியானத்தில் இந்த உலகத்திலிருந்து இந்த தொடர்பும் இல்லாமல் இந்த சிவாலயத்தில் நான் உட்கார்ந்திருப்பதை நான் மறந்து வேறொரு உலகத்தை சென்றது போல் ஒரு அனுபவத்தை நான் வந்தேன். குருவேஸ்வரம் குருவேஸ்வரம் குருதேவ நமோ. அனைவருக்கும் வணக்கம். ஓகே, இப்ப அனுபவத்தை நீங்க சொல்ல வைக்கப்பட்டீங்க கேள்விப்பட்டேன். ஒருவேளை நீங்க தயங்கனா அதுல என்னால புரிஞ்சு கொள்ள முடியுது. சரி, நான் இப்படி கேட்கிறேன். நீங்க புதுசா தியானம் பண்ண நீங்க உங்க மனசுல நீங்க பாரம் குறைஞ்ச மாதிரி யாராவது ஃபீல் பண்றீங்களா? கைட்டு பார்ப்போம். யார் யாரும் மனசு பாரம் குறைஞ்ச ஓகே, இது வந்து விஷயம். இதை நீங்க பயப்படாம சொல்லலாம். நான் ஆஸ்திரேலியால இருந்து நான் இங்க வந்திருக்கேன்டா, நான் யாருன்றது எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் யாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நான் தப்பான இடத்துல சொல்லல. நீங்க எல்லாருமே எல்லா விதமான ஏதோ ஒரு காலத்தான் சுமந்து கொண்டிருக்கோம். வாழ்க்கையில எல்லாருமே லைஃப்ல வந்து நம்ம ஏதோ ஒரு கஷ்டத்தை சுமந்து கொண்டுதான் இருக்கோம். அந்த அடிப்படையில தான் நான் சொல்றேன், எல்லாரோட வளர்ப்பு என்ன இருக்குன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் இங்க ஆனந்தமா நிம்மதியா நான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கேன்னா, நான் ஒவ்வொருத்தர கண்ணை பார்த்தாலும் எனக்கு தெரியும் மனசுல இருக்கிற பாரம் பிரச்சனை எனக்கு தெரியும். நான் இந்த இடத்துல இருந்து கொண்டு உங்க எல்லார பிரச்சனையும் நான் சொடக்கு போற நிமிஷத்துல நான் எடுப்பேன்னு சொல்றேன்னா, நான் எனக்குள்ள ஒரு உயர்ந்த தெய்வீக தன்மையில இருக்கனாலதான் நான் சொல்றேன். ஏன்னா நீங்களும் தெய்வீக குழந்தைதான். நீங்க எல்லாருமே தெய்வீக குழந்தைதான். உங்க கூட பேரை பார்த்தா கார்த்திக், சிவா, இப்படிதானே பேர் இருக்கு. எல்லாமே கடவுள் பேர் தானே. அப்ப நம்ம அந்த பிரச்சனைக்குள்ள வாழ்றதுனாலதான் நமக்கு அந்த சக்தியை நமக்கு உணர முடியாது கிடையாது. மனசு லைட்டா மாறிடுச்சு வைங்களேன். இப்ப இந்த முதல் பிக்சர்ல ஒரு மனசு லைட்டா மாறிச்சுன்னு சொல்றது வந்து இது வந்து ஜஸ்ட் பிகினிங். இது வெறும் ஆரம்பம் தான். யோசிச்சு பாருங்க, இவங்க எல்லாம் வந்து எந்தனாலும் 3 நேரம் தியானம் பண்ணுவாங்க. 1 வருஷம் 2 வருஷம் பண்றாங்க. நீங்க உட்கார்ந்ததுலயே உங்களோட மனசு லைட்டா மாறிடுச்சுன்னா, நீங்க 2 தடவை பண்ணா எப்படி இருக்கும், 3 தடவை பண்ணா எப்படி இருக்கும், 100 தடவை பண்ணா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த நிம்மதியில தான் எல்லாமே இருக்கு. இந்த வாழ்க்கையே நம்ம நிம்மதியா வாழ்றதுலதான் இருக்கு. இப்ப நான் இதே கேள்வியை பாருங்க, உங்களுக்கு நான் வைக்கிறேன். சரியா? இப்ப உங்களுக்கு நிறைய பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப பணம் தான் இந்த நிறைய பேர் வாழ்க்கையில நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கோம். இப்போ உங்க எல்லாருக்கும் நிறைய பணம் இருக்குன்னு வைங்களேன். அடுத்த நிமிஷமே நிம்மதி சுத்தமா இல்லைன்னு வச்சுக்கோங்க.
அடுத்த நிமிஷமே நிம்மதி இல்லாம போயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த பணத்தை வச்சு நிம்மதி வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அப்ப இந்த தியானம்னு சொல்றது வேற ஒண்ணுமே கிடையாது. பணம் இருக்கோ இல்லையோ, கல்யாணம் கட்டிட்டீங்களோ இல்லையோ, ஜாப் இருக்கோ இல்லையோ, நீங்க எப்பயுமே நிம்மதியா இருப்பீங்க. நீங்க நிம்மதியா இருந்தா நீங்க சிவமா சுகமா இருப்பீங்க. which means நீங்க லவ்விங்கா இருப்பீங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க இந்த உலகத்துல ஒரு அன்பான மனிதனா வாழணும்னு நினைக்கிறீங்களா? வாழணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க எல்லாரும் ஒரு அன்பான மனிதனா? அப்ப முதல்ல நம்ம அன்பை மற்றவங்க எதிர்பார்க்க கூடாது. முதல்ல நம்ம கொடுக்கிற தன்மையில நம்ம மனசை வச்சுக்கொள்ளணும். உங்களால வச்சுக்கொள்ள முடியுமா முடியாதா? உங்களுக்கு மனசு இருக்கா இல்லையா? எல்லாருக்கிட்டையும் அதை எதுக்கு பாதிக்கலாம்? கோபத்துக்கு பொறாமைக்கு பாதிக்கலாமா, இல்லாட்டி அன்பா சிவமா சொந்தமா வாழ்றதுக்கு பாதிக்கலாமா? அப்ப இந்த அன்பா சிவமா வாழணும்னா நம்மளதான் திருத்தி வரணும். நம்மளை திருத்தும் போது நீங்க ஒவ்வொருத்தரும் அழகான உயிரா மலர்ச்சி அடைவீங்க. இந்த நிம்மதியை நீங்க இப்ப வளர்ந்தேன்னு சொன்னீங்க, இதுதான் இந்த தீட்சையில நடக்கும். ஏதோ அப்படி எண்ணங்கள் எல்லாம் அடைகிற மாதிரி, மனசு லைட்டா இருக்கிற மாதிரி, இதுதான் ஆரம்பம். இதுக்கு அடுத்தது என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் சொல்றதுக்கு வைக்கப்படுவாங்க. மனசு நிம்மதியாயிடுச்சு சொன்னா வைக்கப்படுவாங்க. ஏன்னா மத்தவங்க கேட்டுருவாங்களோ அப்படிதானே. நான் சொல்றேன் என்ன நடக்குது. முதல்ல நம்ம அடங்காத மனசு அடங்கும். ஓடிக்கொண்டே இருக்கிற இந்த புத்தி அப்படி கொஞ்சம் அப்படி எண்ணங்களை நம்ம பூர்வமத்தில விட உங்களோட தாட்ஸ் அப்படி அடங்கும். தாட்ஸ் அடங்கும் போது உங்களோட மனமும் அடங்கும். மனம் அடங்குனா என்ன சாதிக்கலாம்னு நான் சொல்றேன். ஏன்னா நான் சாதிச்சுட்டு தான் நான் பேசுறேன். நான் என்ன சாதிச்சதையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்பதானே உங்களுக்கு தெரியும். உங்க மனசு அடங்கும் போது உங்க மூச்சு அடங்கும். உங்க மூச்சு அடங்கும் போது நீங்க கண்ணை மூடிட்டு சிவனேன்னு உங்களால இருக்க முடியும். அது எப்படின்னா, நீங்க பூர்வ மத்தியில சிவத்தை நோக்கி அப்படி கண்ணை மூடிட்டு இருக்கும் போது மனசு அடங்கி, எண்ணங்கள் அடங்க, உங்களோட மூச்சும் அடங்கி, உங்களுக்கு இருக்கிற சக்தி பூர்வ மத்தியில இருக்கிற சிவனை நோக்கி பயணிக்கும். இது எல்லாமே அமைதியில தான் நடக்கும். அப்ப இந்த தீட்சை சொல்றது, இந்த தீட்சை மூலமா நீங்க சாதிக்க முடியும். சாதனை சொல்றது நம்ம வெளியில பொருள் உலகத்துல சாதிக்கிறது மட்டும் சாதனை கிடையாது. நிச்சயமா நம்ம இந்த உலகத்துலதான் வாழ்றோம். நம்ம எல்லாரும் பொருள் உலகத்துல சாதிக்க வேணும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நானும் படிச்சிருக்கேன், வேலை செய்யறேன், எனக்கு குடும்பம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அது வெளி உலக சாதனை, பொருள் உலக சாதனை. ரெண்டு சாதனை இருக்கு. பொருள் உலகம் நமக்குள்ள இறைத்தன்மையை உணர்றது, அருள் உலகம். இப்ப நீங்க கண்ணை மூடிட்டு நிம்மதியை உணர்றது உங்களுக்குள்ள இருக்கிற அருள் உலகத்தை நோக்கி நீங்க பயணிக்கிறதுக்கு. நீங்க பொறுப்பான மனிதனா வாழ்ந்து கொண்டு நீங்க கண்ணை மூடினா நிம்மதியான ஒரு ஆனந்தமான மனிதனா நீங்க வாழ முடியும். நீங்க வாழ்ந்தீங்கன்னா இன்னொரு உயிரை வாழ வைப்பீங்க. என்ன மாதிரி இப்ப நான் ஏன் இங்க வந்திருக்கேன்டா, நான் நிம்மதியா இருக்கேன், நான் ஆனந்தமா இருக்கேன்
அதுல உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போல வந்துருக்கேன். இதை யாரால இவ்வளவு தைரியமா ஸ்டேஜ் போட்டு சொல்ல முடியும்? நான் சொல்றேன், இருக்கு சொல்றேன். அதுக்கு துணிச்சல் வேணும். அது எனக்கு நிறையவே இருக்கு. எனக்கு பயம் கிடையாது. ஏன்னா ஒரு இன்னொரு வீர நல்லா வாழ்க்கை எனக்கு பயம் வேணும். நீங்க வைக்கப்படுங்க என்ன வரலைங்க. எங்க அப்பா இப்படி நான் இப்படிதான். அதனால நான் பயம் இல்லாம உங்க எல்லாரையும் நல்லா வாழ வெற்றியோடு வந்திருக்கேன். இது உங்களுக்கான இரவு மகா சிவராத்திரி. அழகா பயன்படுத்தி வருங்க. வாழ்க்கையை பேரானந்தமா வாழ்க்கை வாழ்க்கை